Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆரணி அருகே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக் கோரி பட்டதாரி இளைஞர் ஒருவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். அரசு பணிக்கு தேர்வுகள் எழுதியும் பணி கிடைக்காததால் விரக்தியில் இருந்த விஜயகுமார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த தம்பி தற்கொலை செய்து கொண்ட போது தன்னுடைய கையில் ஒரு பதிவு இருந்தது. அந்த பதிவில் 10.5 இடஒதுக்கீடு இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கவில்லை, ஆகையால் என் உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன் என்று எழுதி தற்கொலை செய்து கொண்டான். அந்த குடும்பமோ ஏழ்மையான குடும்பம், இன்றைக்கு வறுமையில் உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுகின்ற குடும்பம். ஆனால் இந்த தமிழக அரசு அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இந்த 10.5 தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஜாதி வன்னிய ஜாதி, ஏழ்மையில் இருக்கின்ற ஜாதி, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு முன்வர வேண்டும்.